சசிகலாவின் ஆதரவால் ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பழனிசாமி பின்னர் ஓபிஎஸ் உடன் சமரசம் செய்து சசிகலா குடும்பத்தினரை கட்சியிலிருந்து ஒதுக்கினார். இதன் பின்னர் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராகவும் பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளராகவும் அதே நேரத்தில் முதல்வராகவும் இருந்து இருவரும் இணைந்து அதிமுகவை வழிநடத்தினர். இந்த கூட்டணி சிலகாலம் வலுவாக செயல்பட்டது. ஆனால் 2021 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு கட்சிக்குள் எழுந்த ஒற்றை தலைமை விவகாரம் அதிமுகவில் பெரும் பிளவை ஏற்படுத்தியது. இதன் உச்சமாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஓபிஎஸ்ஸையும் அவரது ஆதரவாளர்களையும் கட்சியிலிருந்து நீக்கியது. இதையடுத்து ஓபிஎஸ் மீண்டும் பழனிசாமிக்கு எதிராக இரண்டாவது தர்ம யுத்தத்தை அறிவித்தார். அதிமுக பொதுக்குழுவின் மூலம் பொதுச் செயலாளராக அங்கீகரிக்கப்பட்ட பழனிசாமி ஓபிஎஸ்ஸுக்கு இனி அதிமுகவில் இடமில்லை என்று திட்டவட்டமாக அறிவித்ததும் ஓபிஎஸ்ஸின் அரசியல் நிலை மேலும் சிக்கலானதாக மாறியது. இதன் காரணமாக மீண்டும் அதிமுகவிற்குள் நுழைவதற்காக பாஜகவின் ஆதரவை நாடினார் ஓபிஎஸ். பாஜகவும் அவரை பயன்படுத்தி பழனிசாமியை கட்டுப்படுத்த முயன்றதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த முயற்சிகள் பலனளிக்காத நிலையில்